21,000 சொன்னான். 6,000 தூண்டேன். நான் ஒரு தாமத்துக்கு 6,000 சொல்றேன். நீ ஒரு வருஷம்ல தூண்டியோ அதான்டாப்பா. ஏற்கனவே நீ தப்பா வீடு கட்டி வந்துருவேன். நீக்கு 2 மாடி கட்டி வச்சிரு. யாரு விட்டு போனா மூட்டை போட ஒரு சின்ன கொட்டை வச்சுக்கலாம். அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு எத்தனை நாள் அட்வான்ஸ் வாங்கிக்கிறியோ? 20,000 நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சம்பாதிச்சு செத்து போட்டோம்னா அப்படி என் மாற்ற அடிச்சுக்கோ. நான் அழகா சம்பாரிச்சு ஏதாவது அனுபவிக்கணுமா அதை அனுபவிக்கிறேன். நீ அப்படியே பேங்க்ல போட்டு வைக்கிற பணமா கிடக்குது. பள்ளிகளுக்கு கிடைக்கலாமோ? எவரு என்ன இதுக்கு? ஏய், கூடுவார் கூட சேரலாமோ? நாட்டிலே இந்த மனிதர்கள் வாழ்கின்றோம். நம்மளை சார்ந்து சில மிருகங்கள் வாழும். மாடு, ஆடு, கோழி, நரிகள், பூனை, என்னது நாய் இல்ல நாயெல்லாம் போய் நான் சொல்ல ஆடு, மாடு, கோழி, இத ஒரு நாய் ஒரு ஊடுன்னு தான் நாய் இருக்குண்டா. புரியுதா? அதுக்கு நாய் சொல்லு நாய் இருக்கும். அது என்ன பண்ணா நாட்டுல இருக்க முடியாத இந்த பூனையானது தினந்தோறும் பக்கத்து தெருவுக்கு சென்று இந்த வெள்ளையை சாப்பிட்டு வெள்ளத்தை சாப்பிட்டு வரது வழக்கமா. வெள்ளமணி போய் ஆமா. அப்ப ஒரு நாள் இந்த குள்ளநரி என்ன பண்ணிருக்கு, இந்த பூனை தினசரி பார்த்து இந்த குள்ளநரி என்னடா இந்த பூனை தினசரி இந்த நைட்ல இந்த டைமுக்கு போய் வருது, என்ன சமாச்சாரம், இன்னைக்கு இந்த குள்ள இந்த பூனையை பார்த்து நம்ம கேட்டு போனோம் அப்படின்னு பூனை வழி மாட்டேங்குது குள்ளநரி. ஆமா அண்ணா தினசரி இந்த பக்கம் போறிய என்ன சமாச்சாரம், ஏன் போறேன்னு கேக்குது. இது உனக்கு தேவையில்லாத சமாச்சாரம் பூனை சொல்லுது. நல்லத்தான் சொல்லுது. இதுக்கு தலையெழுத்து சனி முடிச்சா யார விட போகுது? அதாவது விடாதுல்ல, சனி முடிச்சு சொத்து கெல்தி மினி சொத்து. ஆமா ஆமா. அப்படி இருக்க இது நான் படிச்சது உங்களுக்கு தேவையில்லாத சமாச்சாரம். இது ஏன் சமாச்சாரம் வழியை விட நிக்குது. இல்ல இல்ல நான் ஜெயில உன்னை பாத்தீங்கன்னா இருக்கிறேன். எனக்கு இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டே போயிடு நிக்குது. பக்கத்துல ஒரு வெள்ளை மண்டி இருக்குது. 12 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல வெள்ளை மண்டிக்காரன் சாத்திருவான். நான் அவனுக்கு தெரியாம நான் அந்த வெள்ளை மண்டிக்குள்ள போய் அவனுக்கு தெரியாமலே வெள்ளத்தை சாப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு இந்த குள்ளநரி இந்த பூனை சொல்லுது. வெள்ளனா எப்படி இருக்குன்னு குள்ளநரி கேக்குது. வெள்ளனா நல்லா இனிப்பா இருக்கும், நல்ல சூப்பரா இருக்குன்னு இந்த பூனை குள்ளநரிக்கு சொல்லிடுச்சு. அப்பனா இந்த குள்ளநரிக்கு வெள்ளத்து மேல ஆசை வந்துருச்சு. காட்டுல இருக்கு இந்த வெள்ளத்தை பத்தி அதுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணிச்சு, இந்த வெள்ளத்து மேல ஆசை வந்துருச்சு. உடனே இது கூட சேர்ந்து அண்ணா இவ்வளவு காலம் தான் நீ மட்டும் போறிய, இன்னைக்கு உன் கூட நானும் வரேன் அப்படின்னு இந்த குள்ளநரி சொல்லுது. ஏப்பா நான் ஏதோ என் வயிற்று பழப்புக்கு போறேன், நான் போய் அவனுக்கு தெரியாம சாப்பிட்டு இவ்வளவு நாளா வந்து நிக்கிறேன், நீ ஏன் வரப்போற, இது ஏன் வம்புன்னு இந்த பூனை நல்லத்தான் சொல்லுது. இந்த குள்ளநரி கேட்கல. சரி உன் தலைவிதி யார விட போதே வான்னு கூட 2 பேரும் போனாங்க. வெள்ளத்தை சாப்பிட்டாங்க வந்துடல. இவங்க சாப்பிடும் போதெல்லாம் மணி 12 ஆகி போச்சு. ஏய் மணி ஜாமன் ஆகி போச்சுரா. 12 ஆன உடனே குள்ளநரிக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு. நைட்டு வெளியே மேட்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க, 12 மணிக்கெல்லாம் ஒரு குள்ளநரி ஊழையிடும். ஒரு குள்ளநரி ஊழையிட்டுச்சுன்னா அந்த எங்கெங்க இருக்கிற குள்ளநரி திருப்பி ஊழையிடணும். அப்பதான் நாளைக்கு அது இனத்துல அதை சேர்த்துக்கும். ஊழையிடணும்னா இவரை ஒதுக்கிடுவாங்க. அப்போ ஒரு எல்லா குள்ளநரி ஊழையிட்டுச்சு. ஒரு குள்ளநரி எங்க இருக்குது? வெள்ளை மண்டியில இருக்குதா? கால் சந்தில இருக்குது மண்டி. அப்போ இந்த குள்ளநரியும் ஊழையிடணும். அப்ப பூனை கிட்ட சொல்லுது, அண்ணா எங்க இனத்தார் ஊழையிட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நானும் ஊழையிடணும், இல்லன்னா ஊர்ல காலைல சேர்த்துக்க மாட்டானுங்க. ஐயா உழைக்க வந்த இடத்துல இதெல்லாம் செய்யலாமா? வேணாம் நம்ம போலான்னுது. இல்ல கூவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டே போலான்னுது. இவர் என்ன பண்ணாரு, அது உன்னுடைய தலையெழுத்து, உன் விருப்பம், நீ கத்தனா போன பூனை சின்ன வழி இருந்து அது போயிடுச்சு. இந்த குள்ளநரி பதில் உலகிட்டாரு. வெள்ள மண்டிக்காரன் பாக்குறான், என்னடா இப்பதான் மண்டி சாத்திட்டு போய் படுத்தோம், உள்ள என்னமோ குரல் கேக்குது அப்படின்னு மண்டிக்காரன் பாக்குறான். வந்து திறந்து பார்த்தா குள்ளநரி உக்காந்து போட்டான் ஒண்ணு எழுச்சிக்கிறாரு. அதுக்குதான் கூடு சேரலாமோ, கூட்டு செவரி எகிரலாமோ, உலகிட்டு தவிக்கலாமோ, காலையில் பல்லை இழுத்து தான் கிடக்கலாமோ. நான் தான் முன்கூட்டி சொல்லிட்டேன், நீ போப்பா 5 மணி. ஏன்னா ஒரு வழக்கம் கரெக்டா இருக்கணும்.
அப்பனா சரியா சத்தியமா ஒரே ஒரு துரும்பு கொடுக்க மாட்டேன் சரியா அப்பன்னு சொல்லாத புள்ள நரி பூனை கதை முடிஞ்சுது போடுங்க ஐயா பூனை அது ரெண்டும் முடிஞ்சுது இது யாருக்காக இந்த கதை எடுத்தாங்க அந்த அம்மா தெரியுமா யாருங்க நீ கையில வந்து நரபாத்தாரு வண்டியில ஏற்றி வரீங்களா அப்படின்னு நீ என்ன பண்ணிட்ட இன்னைக்கு நரபாத்தார கை விட்ட அவரு என்ன பண்ணிட்டாரு நல்லதை கண்டு ஆலிச்சிட்டாரு எப்படினாலும் வர போறோம் ஏழில சேகரம் நம்மள ஏற்றி போவோம் அப்படின்னு பெருமையா இருந்துட்டாரு அஞ்சு மணிக்கு போயிட்டு சொல்லிட்டேன் கன்னியாதியா இன்னைக்கு பட்ட பாடி நரபாத்தாரு 20 ரூபாய் இந்த வாத்தியாருக்காரன் போய் அசிங்கப்பட்டு ஆட்டோக்காரங்கிட்ட அப்படி இருந்த போது சரியே ராஜ்யம்மா அப்படி இருக்கே சபையை பார்த்தனையா எத்தன்மையாக இருக்கின்றது தேவ உலகத்திலே தேவ சபை தில்லையிலே கனக சபை இந்த வாயில் ஒரு நன்னகத்திலே ஒரு மதியாக இந்த பெரிய காலையில நன்னகத்திலே பெருந்ததோர் நாடக சபை நாடகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்திலே தில்லையிலே ஆடினார் சிவபெருமான் தெருக்கூத்து அதை பார்த்து நாம தெரு தெருவா ஆடுறதுனால இது பேர் தெருக்கூத்துன்னாங்க ஆனா தெருக்கூத்து கிடையாது இது திரைக்கூத்து இந்த கூத்துங்கிறது படிக்கணும் படிக்கிறது வந்து சாதாரண விஷயம் குழந்தைங்கிட்ட கூத்தா கூட இப்ப படிக்கணும் கூத்தாடி படிக்கணும்னா 6 ஆஞ்சு படிக்கணும் ஒரு எழுத்தை படிக்கணும்னா அந்த எழுத்துக்கு விளக்கம் என்ன அப்படி என்பது தெரிஞ்சு படிக்கணும் 4 பாட்டு பாட்டு கூட முயசா கத்துக்க மாட்டீங்க நான் வாஜாரி போடுறீங்க அத்தை சொன்னாலும் பரவாயில்ல எவனோ லோல் பட்டு லொங்காலிச்சு அவன் எழுதுனான் பாட்டை நீ கைத வயிற்று பழப்புக்காரன் நாதாரு அவன் பேர் சொல்றத விட உன் பேர் எழுதிக்கிற கீழே அது எவ்வளவு பெரிய குறுக்குறோம் ஏண்டா நான் இன்னைக்கு கூட எங்க வாத்தியார் எனக்கு கத்து கொடுத்த வாத்தியாரை விட்டு வந்திருக்கிறேன்னா நான் வந்து அவர் பேரை அலங்கோலம் படுத்தினா தப்பு ஆனா என் வாத்தியாரே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் நாங்க நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்ல எதை செய்தாலும் சரி ஒரு பிள்ளையானது பிறந்து விட்டால் அவருடைய பெற்றெடுத்த தந்தை பெயரை சொல்ல வேண்டுமா சத்தியமா இதுதான் உண்மை நீ சொல்லதான் எனக்கு மனசு குடுக்கணும்னு இருக்குது ஒரு புள்ள பிறந்தா ஒரு அப்பனுக்கு அப்பன் பேரை இருக்கணும்